يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. الحمد لله وحده نصر عبده وعز جنده وهزم الأحزاب وحده. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسل الله بحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. صدق الله العظيم. உலகை படைத்து பரிபாலிக்குகிற எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகுக. ஒப்பற்ற நாயகம் முக்காலம் போற்றும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக இங்கு வந்திருக்கிற இன்னும் வர இருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். ஆரம்பமாக மனமார்ந்த சலாத்தினை உங்களின் பேராவல் கொண்ட பதில் எதிர்பார்த்தவனாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹு தஆலாவினுடைய ஒரு ஆக பெரும் கிருபை ரமலான். அது சார்ந்த விஷயங்கள் சென்ற வாரங்களில் தொடர்ந்து ரஜபிலிருந்து கேட்டு வருகிறோம். மகத்துவமான வாதம். சஹாபாக்கள் இவ்வாறு சொல்லுவார்கள், ரமதானுடைய ஒவ்வொரு நொடியும் எங்களுடைய ஹயாத்தில் கிடைத்தது எங்களுக்கு பாக்கியம் என்று சொல்லுவார்கள். ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ்விடத்தில் அவ்வளவு அற்புதமானது ரமதான். எனவே அன்பானவர்களே, நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். ரமதானில் வித்தியாசமான தலைப்புகள் அல்ல, ரமதானை தாண்டிய தலைப்புகள் அல்ல. உலமாக்கள், உஸ்தாதுமார்கள், அஇம்மாக்கள், குறிப்பாக இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் எல்லோரும் ரமதான் காலத்தில் செய்த உபதேசம் என்னவென்றால் ஒரு 10 உபதேசங்கள் தான். அதுக்குள்ள மட்டும்தான் எப்பயுமே ரமதான்ல பேசுவாங்க. அதையே நாமும் தொடர்கிறோம் சென்ற வாரத்தின் தொடர்ச்சியாக. அன்பானவர்களே, ரமதானில் சொல்லப்படுகிற செய்திகள் வெறும் செய்திகள் அல்ல, அவைகள் அமலாக்கப்பட வேண்டும், அவைகளுக்கு வடிவம் தர வேண்டும். எனவே ஒரு செய்தி எவ்வளவுக்கு எவ்வளவு காதிலே படுகிறதோ அந்த செய்தியின் மகத்துவம் கல்வியில் கூடி வரும். அப்படி கூடி வந்து விட்டால் அந்த கல்வி ஆட்டோமேட்டிக்காக அதற்கான அமல்களின்பால் வீரியத்தில் தன்னை ஏற்படுத்திக் கொள்ளும், அமல்களின்பால் தன்னை உந்தும். எனவே அன்பானவர்களே, ரமதான் என்பது முழுக்க முழுக்க வேறு யோசனைகளுக்கே அப்பாற்பட்ட அமல்களுக்கானது, காலிசன் அமலுக்கானது. எல்லா நபிமார்களும், அதே போல் குறிப்பாக எல்லா சஹாபாக்களும், எல்லா இமாம்களும் இது போன்ற ஒரு மாதத்தை, இது போன்ற ஒரு நாளை வாய்க்கப்பட்டால் அவர்களுடைய மிக முக்கியமான நோக்கம் என்பது இபாதத்தாக மட்டுமே இருக்கும். வெறும் முழுக்க முழுக்க இபாதத். இந்த ரமதானுடைய சிறப்பு இருக்கிறது அன்பானவர்களே, அது எவ்வளவு பெரிய சிறப்பு என்றால், எவ்வளவு பெரிய சிறப்பு என்றால், நான் எப்போதும் சொல்வதை போல் கப்ரஸ்தான் இருக்கிறவங்களுக்கு தான் ரமதானுடைய சிறப்பு என்னங்கிறது தெரியும். அல்லாமா இமாம் இப்னு ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள், தல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன், கபூரில் இருக்கக்கூடிய ஒரு நபரை எழுப்பி உனக்கு மிகவும் பிரியமானது என்ன என்று கேட்டால் அவர் இப்படி சொல்வார், லதமன்னவு யௌமம் மின் ரமதான். அல்லாஹ் கிட்ட நாங்க ரொம்ப ஆதரவு வச்சு ஆசைப்பட்டு கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், லதமன்னவு யௌமம் மின் ரமதான். ரமதானுடைய நாளில் ஒரே ஒரு நாள் எங்களுக்கு வேண்டும், ரமதான் மாசத்தில் ஒரு நாள் எங்களுக்கு வேண்டும் என்று நாங்கள் ரப்பிடத்தில் இறைஞ்சுவோம், கெஞ்சுவோம்.
என்று சொல்லுவார்கள். நான் இதை அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன். அப்படி அற்புதமான ஒரு மாதம் தான் ரமலான். இந்த ரமலானை வீணாக்க வேண்டாம், இந்த ரமலானை அலட்சியப்படுத்த வேண்டாம், அலட்சியங்களை களையும் மாதமாக இந்த ரமலான் இருக்க வேண்டும் என்று அல்லாமா இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய மாணவர்களுக்கு உபதேசம் செய்வார்கள். அன்பானவர்களே, அதன் வழியில் ரமலான் என்பது அமல்களின் அலங்காரமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அந்த ரமலான் அற்புதமானது. இல்ல எல்லா மாதங்களை போன்றும் சாதாரண முறையில் ரமலான் மாறிவிட்டால் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும், அது நஷ்டத்துக்குரித்தானதாக மாறி போய்விடலாம். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துஆ நம் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். ஏறும் போது ரமலானை வீணாக்கியவனுக்கு நாசம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னார்கள். அல்லாஹ் அப்படிப்பட்ட மோசமானவர்களின் பட்டியலில் இருந்த நம்மையும் நம்முடைய மூதாதையர்களையும் பின்வருகிற பிச்சலங்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அன்புக்கினியவர்களே, ரமலான் என்றால் அமல் தான். நான் ஆரம்பத்தில் சொல்வது ரமலானில் மிக முக்கியமான அமலுங்கிறது 5 அமல் தான். இதை நான் சென்ற வாரமே சொன்னேன், அதை தான் மீண்டும் சொல்ல போறேன். அன்பானவர்களே, அதுல முதலாவது என்ன தெரியுமா? சௌம். இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதமான ஒரு இபாதத்துங்கிறது அது நோன்பு. இந்த மாதிரி இபாதத் வேற எந்த உம்மத்துக்கும் கிடைக்கல. முன்னாள் உம்மத்துக்கு சௌம் கிடைத்தது. ஆனா அந்த சௌம் குறிப்பிட்டதாக இருந்தது. நபிமார்கள் மட்டும் நோன்பு நோற்றார்கள். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க உம்மத்திற்கு சௌம் இருந்தது. தௌராத் தரும்போது அல்லாஹ் அந்த நேரத்துல சௌம கொண்டு வந்தான். மூசா, உங்களுக்கு தௌராத் வேண்டும் என்றால் நீங்க போய் 30 நாள் நோன்பு வையுங்க. பிறகு அல்லாஹ் அதை 40 நாளாக மாற்றினான். இப்போ உங்களுக்கு தௌராத்தை நான் தருகிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். அதே போல் ஒவ்வொரு நபிமார்களுடைய இக்கட்டான சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் தஆலா நீங்க நோன்பு வைங்கன்னு சொன்னான். நோன்பு வைத்து உதவி தேடுங்கள், உங்களுக்கு கிடைக்கும். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கடுமையான கவலை, 950 வருடங்களான தாவத்தினுடைய பணியில் பல சொல்ல இயலாத கஷ்டங்கள். அல்லாஹ் ஆறுதலுக்கு சொன்னது, நூஹ் நீங்கள் நோன்பு வையுங்கள் என்று சொன்னான். அன்பானவர்களே, ஏனைய உம்மத்தில் சாதாரண மனிதர்களுக்கு, சாமானியர்களுக்கு நோன்பின் வாய்ப்பு அதிகம் கிடைக்கவில்லை. நபிமார்களுக்கு கிடைத்த மிக பெரும் பொக்கிஷம் நோன்பு. இன்றைக்கு நம்மை போன்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத் என்ற ஒரே ஒரு சிறப்பால் சாமானியர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி வைத்திருக்கிறான் வருடந்தோறும். அன்புக்கினியவர்களே, நோன்பு என்பது என்னவென்றால் உளப்பரிசுத்தம். உள்ளத்தை சுத்தப்படுத்துவது நோன்பு. கியாமத்தில் அல்லாஹ் தஆலா கியாமத்தின் ஒரு நிகழ்வு சொல்லும் போது கியாமத்தின் வெற்றியாளர்கள் யார் என்றால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான். கியாமத்தின் வெற்றியாளர்கள் அங்க நிக்க யாரால முடியும்னா, யாருக்கு கல்பே சலீம், சுத்தமான உள்ளம் இருக்குதோ, இறையச்சத்தை சுமந்த கல்பு இருக்குதோ, அவர்களால் மட்டுமே கியாமத்தில் நிற்க வெற்றி பெற முடியும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுவான். லா யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன், அன்றைய நாளில் எந்த செல்வமும், எந்த பொருளாதாரமும், எந்த படைபலமும், எந்த குழந்தைகளும் உங்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் தர முடியாது. இல்லா மன் அத்தல்லாஹு பிகல்பின் சலீமின், அல்லாஹ் யாருக்கு கல்வே சலீமை தந்திருக்கிறானோ அவர்களை தவிர வேற யாராலையும் ரமலான்ல நிக்க முடியாது, கியாமத்துல நிக்க முடியாது. கியாமத் அவ்வளவு உக்கரமான ஒரு சூழலாக இருக்கும். அந்த சூழலில் ஒருவன் வாழ வேண்டும் என்றால் அவனுக்கு கல்வே சலீம் தேவை. அன்பானவர்களே, அந்த கல்வே சலீமை நசீபாக்குவதுதான் ரமலான். குத்திபா அலைக்குமுஸ் ஸியாம், அந்த வசனத்தினுடைய கடைசியில் லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுக்கு இறையச்சத்தை தருகிறேன், உங்கள் கல்வை இறையச்சத்தால் நான் நிரப்புகிறேன் என்று இந்த நோன்பிற்கு அல்லாஹ் தருகிற தனி சிறப்பு. எனவே இந்த நோன்பு தருகிற மிகப்பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? இது மறுமைக்கான சேகரிப்பு, இது மறுமைக்கான சம்பாதிப்பு. இதை அல்லாஹ் தஆலா இங்கு விளக்கி கூறுவார். அன்பானவர்களே, இந்த நோன்பிற்கான நிறைய எக்கச்சக்கமான சிறப்புகள். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் இந்த நோன்புங்கிறது பெரும் நபர்களுக்கு மட்டும் அல்லாஹ் நசீபாக்கி கொடுத்தான். இந்த நோன்பினுடைய சிறப்பு என்ன? இது யாராலையும் வரையறுக்க முடியாது, இதை அல்லாஹ்வால் மட்டுமே வரையறுக்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை எல்லாம் அழைத்து வச்சு ரஜபு சம்பந்தமான சிறப்புகளை எல்லாம் சொல்லிட்டு அடுத்து வர ரமலானுக்காக அவர்களை தயாரிப்பு செய்கிற போது இந்த ஹதீஸை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. தோழர்களே, ஆதமுடைய மகன்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நன்மைகளுக்கும் 10 70 மடங்கு வரைக்குமான நன்மைகளை அல்லாஹ் எழுதுவான். ஒவ்வொரு அமலுக்கான நன்மை 10 70 மடங்கு. ஆனால்
இது ஒரே ஒரு அமலுக்கு மட்டும் பொருந்தாது. இல்ல சியாம், நோன்பை தவிர. ஏனென்றால் அஸ்ஸௌமுலி, அல்லாஹ் நாளைக்கு மறுமையில சொல்லுவான், இந்த நோன்புங்கிறது எனக்கானது, அந்த கூலியை நான் தான் எழுதுவேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான். இப்படி ஒரு ஹதீஸ்ல வருது. இன்னொரு ஹதீஸ்ல அஸ்ஸௌமுலி, நோன்பு எனக்கானது, அதன் கூலியை நான் தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான். இப்படி ரெண்டு அற்புதமான சிறப்புகள் அன்பானவர்களே வெறும் நோன்பில் மட்டும்தான் உள்ளது. இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல கூலின்னு சொல்லும் போது அந்த ஹதீஸ்ல தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுவான், ரப்பே எனக்கான கூலி, நான் தான் கூலி என்று சொல்வதற்கான காரணம் என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கி தருவார்கள். அல்லாஹ் நாளைக்கு மறுமையில சொல்வானா, என் அடியான் எனக்காக அவனுடைய இச்சைகள் ஷஹவத்துகளை எல்லாம் இந்த நோன்பில் விட்டான், என் அடியான் எனக்காக சாப்பிடுவதை விட்டான், என் அடியான் எனக்காக குடிப்பதை விட்டான், இது எல்லாவற்றையும் எனக்காக விட்டான், எனவே எனக்காக விட்டதால் அவனுக்காக நான் மாறுகிறேன் என்று அல்லாஹ் தஆலா கூறுவானாம். அன்பானவர்களே, இந்த ஹதீஸ்ல கோடிட்டு கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு வார்த்தை என்னன்னா, அல்லாஹ் தஆலா நோன்பினுடைய சிறப்புகளை பேசிக்கிட்டே வரும்போது எனக்காக விட்டான், எனக்காக விட்டான், எனக்காக விட்டான். அந்த ஹதீஸ்ல முதல் வார்த்தை அல்லாஹ் சொல்லும் போது, நோன்பை வைத்து என் அடியான் எனக்காக ஷஹ்வத்தை விட்டான், மனோ இச்சையை விட்டான். எந்த நோன்பு அசல் நோன்பு என்றால் எந்த நோன்புல மனோ இச்சைகள் இருக்காதோ, நஃப்ஸினுடைய எந்த விதமான தீண்டுதல்களும் இருக்காதோ, ஒரு சின்ன விஷயம் கூட எந்த நோன்பில் இருக்காதோ, மனோ இச்சை இல்லாத நோன்பு தான் அசலான நோன்பு. மனோ இச்சைன்னா என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, 4 விஷயங்கள் தான் மனோ இச்சை. மனோ இச்சை என்ன? 4 விஷயங்கள் மனோ இச்சை. முதலாவது, விதவிதமான உணவை உண்பது மனோ இச்சை. வெரைட்டியா சாப்பிடுறது மனோ இச்சை. அன்பானவர்களே, இன்னைக்கு காலத்தின் மிக மோசமான நிலை ரமதான்ல வெரைட்டி சாப்பாடு தான். இங்க வாங்க, இஃப்தாருக்கு அது கிடைக்கும், சஹருக்கு அது கிடைக்கும். இன்னைக்கெல்லாம் ஒரு காலம் இருந்தது, ரமதானில் காலையில நோன்பாளிக்காக, நோன்பு வைப்பவர்களுக்காக நீங்க கொஞ்சம் உதவி செய்யுங்க, இஃப்தார் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க, அவங்களுக்காக சஹர் உணவு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொன்ன காலம் மாறி, தேவையுள்ள இடங்கள்ல மட்டும் தேவையான நபர்களுக்கு மட்டும் தேடி கொண்டு போய் நீங்க என்ன செய்யுங்க, சஹர் உணவுகள் கொடுங்க. எல்லா இடங்கள்லயும் தேவையில்லை. ஏன்னா சஹர் உணவு இன்னைக்கு ஒரு கலாச்சாரமா மாறிடுச்சு. அந்த கலாச்சாரம் கேவலமான கலாச்சாரமா, இன்னைக்கு இந்த வாரம் இந்த ஏரியால சாப்பிடலாம், நாளைக்கு அந்த வாரம் அந்த ஏரியால சாப்பிடலாம் என்று சஹர் உணவு பறக்கத்து. இன்னைக்கு அது என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, யூடியூபினுடைய, ஃபேஸ்புக்கினுடைய, இன்ஸ்டாகிராமினுடைய ஒரு வீடியோ தளங்களுக்காக, லைக்ஸுக்கான ஒரு கேவலமான மதுகளாக அது மாறி போய் விட்டதால் உலமாக்கள் இன்னைக்கு சொல்றாங்க, சாப்பாடு கொடுங்கன்னு சொன்னவங்க தேவை இருப்பவங்களை தேடி தேடி கொடுங்க, இல்லாட்டி தராதீங்க என்று கண்டிக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னைக்கு வந்திருக்கிறது. ஏன் தெரியுமா? பெருமானார் நோன்புன்னு முதல்ல அழிச்சதே ஷஹ்வத்தை தான். அந்த ஷஹ்வத்தினுடைய முதல் கதவே விதவிதமான உணவுகள், ருசியான உணவுகள். இதை முழுசா அழிக்கிறது தான் நோன்பு. ஆனா இன்னைக்கு நோன்புல பிரத்யேகமான விஷயம் என்னன்னா, இஃப்தார் சஹருடைய விதவிதமான உணவுகள் தான். அன்பானவர்களே, இதை பாதுகாக்கணும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப கடுமை சாப்பாடு விஷயத்துல, ரொம்ப கடுமை. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை கறி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க, ஒட்டகக்கறி. வீட்டுக்குள்ள ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. வந்த உடனே மகனை கேட்டாங்க, மகனே என்ன சாப்பிடுறீங்க? இப்னு உமர் சொன்னாங்க, அத்தா கறி சாப்பிடுறேன். ஏன் திடீர்னு கறி? அப்போ கலீஃபாட்ட மகன் சொல்றாரு, ஆசையா இருந்துச்சு சாப்பிட்டேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களா, இதுவே கடைசியா இருக்கட்டும், ஆசைப்பட்டேன் என்று மாமிசம் சாப்பிடாது. ஏனென்றால் ருசி மிகுந்த உணவுகள் இபாதத்தின் ரசனையை உன்னிடத்தில் இருந்து எடுத்துவிடும். என்ன தேவையோ அதை சாப்பிடு, உன் வாழ்க்கைக்கு எவ்வளவு வேணுமோ அதை மட்டும் சாப்பிடு. நம்ம இந்த அளவுக்கு பேணுதலாக இல்லாவிட்டாலும் குறைந்தபட்சம் அல்லாஹுக்காக வகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நோன்பிலாவது இது போன்ற விதவித உணவுகளை களைய வேண்டும். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹவத்தினுடைய முதல் கதவாக இதை சொன்னார்கள். இரண்டாவது ஷஹவத்துனா என்ன? கஸ்ரத்துல் கலாம், அதிகமாக பேசுவதுண்டாங்க. சும்மா பேசிக்கிட்டே இருக்கிறது, அதிகமா பேசுறது. ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் வெளியே நின்று பேசுறது, கடையில நின்று பேசுறது, போன்ல பேசுறது. நோன்பென்றால் கஸ்ரத்துல் கலாம், ஷஹவத்து குறைக்கப்பட வேண்டும். இரண்டாவது ஷஹவத்துனா என்னன்னா, பேச்சை குறைக்கணும், அந்த பேச்சு நலவானதாக இருக்கணும். இவதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் சமத நஜா. நாளைக்கு மறுமையினுடைய மிகப்பெரிய வெற்றியாளர் யாருன்னா, உங்கள யார் அமைதியா பொறுமையா இருக்கிறாரோ, பேச்சை குறைத்துக் கொள்கிறாரோ, நஜான்டாங்க பெருமானார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் வெற்றி பெற்று விட்டார்னு அர்த்தம். வெற்றி பெறுவார் இல்ல, அவர் வெற்றி பெற்று விட்டார். எனவே வாயை கட்டுப்படுத்தணும் நோன்புல, அது உணவாக இருந்தாலும் பேச்சாக இருந்தாலும். இது ஷஹ்வத்தினுடைய இரண்டாவது.
மூணாவது பெருமானார் ஷஹ்வத்னா என்னன்னு சொன்னாங்க, கஸ்ரத்துன் நௌம், அதிகமான நேரங்கள் தூங்குவது. இன்னைக்கு ரமலான்ல அதிகமான நேரங்கள், நம்ம விலாவரியா அதை பேச தேவையில்லை, அதிகமான நேரங்கள் தூங்குவது. அன்பானவர்களே, இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா ரமலான்ல தூங்குறது 4 மணி நேரம். 4 மணி நேரம். ஒரு நாளைக்கு நான் பின்னாடி சொல்ல எத்தனை குரான், ஒரு நாளைக்கு 60 குரான் முடிச்சாங்க. ஒரு ரமலானுக்கு 60 குரான் முடிச்சாங்க. ஒரு நாளைக்கு 2 குரான். எப்படி 2 குரான் சாத்தியம் சார் அப்படின்னு யோசிச்சா, காலையில் உட்காந்து கணக்கு போட்டா ஒரு ஹாஃபிஸ் ஓதுனார் காலையில் ஒரு ஜுசு. எவ்வளோ நேரத்துலப்பா நீ ஓதுவான்னு கணக்கு போட்டா, அதுக்கு நான் கொஞ்சம் வேகமாக ஓதுனா 20 நிமிஷத்துல ஓதிடுவேன். ஒரு ஜுசு 20 நிமிஷத்துல ஓதிடுவேன். அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு 4 ஜுசு ஓதலாம். அப்போ 8 மணி நேரம் கணக்கு வச்சா ஒரு குரான் முடிஞ்சு போயிடும். 16 மணி நேரங்கள் வெறும் குரானோடு மட்டுமே கழிப்பார்கள். 16 மணி நேரம். 4 மணி நேரம் ஓய்வுக்காக, இன்னும் பெரு தேவைகளுக்காக, மிச்ச நேரங்கள் எல்லாம் ரமலானுங்கிறது குரானோட. அன்பானவர்களே, நான் சொல்லி கொண்டு வந்தது கஸ்ரத்து நௌம், அதிகமான தூக்கங்கள் களையப்பட வேண்டும். இது ஷஹ்வத்தினுடைய ஒரு வாயில்னு சொன்னாங்க. 4வது கடைசியா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கஸ்ரத்துல் முகாத்தலா, அதிகமான முறையில் உலகத்தோடு சம்பந்தப்படுதல், உலக விஷயங்கள்ல சம்பந்தப்பட்டிருக்குது. இது ஷஹ்வத்துன் தான். உலக விஷயங்கள் அதிக நேரங்கள் கொடுப்பது. அன்பானவர்களே, இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, ரமலான்ல காலையில நோன்பு வச்சா நம்மள பல வாலிபர்கள் என்ன செய்யறோம், நேரத்தை கடத்துறதுக்கு ஷார்ட்ஸ் பார்க்கறோம், நேரத்தை கடத்துறதுக்கு வீடியோ பார்க்கறோம். இது எல்லாமே உலகத்தோடு சம்பந்தப்பட்டவை. நிர்பந்தம், ஆபீஸ்க்கு போறோம், வேலைக்கு போறோம், நிர்பந்தம், அது தவறு இல்லை. ஆனால் அதை தாண்டி விஷயங்கள், உலகத்தோடைய சிந்தனை, உலகம் சார்ந்ததிலே சிந்தனை. எனவேதான் உலமாக்கள் சொல்லுவாங்க, ரமலான்ல கடை திறக்கிறதா திறக்காதன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் அதுல பரக்கத் செய்ய மாட்டானே சொல்லுவாங்க. அல்லாஹ் இப்னு ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் தன் மாணவர் ஒருத்தர், நான் ரமலான்ல கடை திறக்க போறேன்னு சொன்னப்போ, அல்லாஹ் அதுல பரக்கத் செய்ய மாட்டான், திறக்காதன்றாங்க. ஏன்னா இது முழுக்க அமல்கள் சார்ந்து சிந்திக்க வேண்டிய மாதம். அந்த மாதத்துல நீ உலகம் சார்ந்த சிந்தனை உனக்கு கூடாது. இதுவரைக்கும் என்ன வச்சிருந்தியோ போதும், அதுக்கு மேல வச்சுக்க கூடாது. இன்னும் ஒருபடி போய் சஹாபாக்கள் என்ன செய்வாங்கன்னா, ரஜபோட வியாபாரங்களை நிறுத்திடுவாங்க. தன்னுடைய வியாபார படைகளை ரஜபுக்கு பின்னாடி வெளியே அனுப்ப மாட்டாங்க, உள்ளே வச்சிருப்பாங்க. ஏன்னா வெளியே போகனா என்ன நடந்தது, என்ன வியாபாரம் நடந்தது, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வெளியே போய் விற்பனை ஆயிருக்கு, இந்த கணக்கு வழக்குகள் எல்லாம் பார்க்கணுங்கிற ஒரே காரணத்தினால ரஜபோட வியாபாரங்களை நிறுத்திடுவாங்க. வந்த லாபத்தை வச்சு 3 மாதங்கள் ஓட்டுவாங்க. இன்னைக்கு இதெல்லாம் நமக்கு கேட்கறதுக்கு கசப்பா இருந்தாலும் இது ரமலானுக்காக அவர்கள் செய்த சிறப்பு. எனவேதான் காலம் உள்ள வரைக்கும் ரமலான் என்றால் சஹாபாக்கள் பேசப்படுவாங்க, அவனுடைய அமல்கள் பேசப்படுது. என்னன்னா, முழுக்க அல்லாஹுக்காக ரமலானை கழித்தார்கள். நாம இப்படி ஒரு நாளை கழிக்கிறது நமக்கு சிரமம் இல்லையா? அன்பானவர்களே, இதுதான் சஹாபாக்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஈமானுடைய வித்தியாசம். நான் சொல்லி கொண்டு வந்தது நோன்பு. அல்லாஹ் தஆலா நோன்பில மிக முக்கியமான விஷயம் நான் சொல்வது ஷஹ்வத். இந்த ஷஹ்வத்தினுடைய 4 வாசல்கள், இவைகளை ஒருவன் கலைந்திருந்தால் அவன்தான் அசல் சாயிம் அல்லாஹ்வுக்கு முன்னால். அன்பானவர்களே, இந்த நோன்பிற்கான சிறப்புகள் இருக்கு, எக்கச்சக்கமான சிறப்பு. அதுல ஒரு சிறப்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், பெருமானார் எங்களுக்கு முன்னால் ரமலானுடைய ஒரு காலத்துல சொர்க்கத்தை பத்தி வர்ணிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்படி வர்ணிக்கும் போது பெருமானார் எங்களுக்கு ஒரு பிரம்மாண்ட ஒரு கோட்டையை வர்ணிச்சாங்க, சொர்க்கத்தினுடைய ஒரு மாளிகை. அந்த மாளிகையினுடைய பால்கன் இப்படி இருக்கும், இப்படி வருது, அதனுடைய அறைகள் இப்படி இருக்கும், அந்த மாளிகையினுடைய பணிவிடையாளர்கள் எல்லாம் இப்படி இருப்பாங்க என்று சொல்லிக்கிட்டே பெருமானார் அதனுடைய வர்ணனையை வர்ணிச்சுக்கிட்டே வந்தாங்க. வரும்போது எங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி, அந்த மாளிகை யாருக்கு? பெருமானார் பேசும்போது நிறுத்தி இந்த கேள்வியை கேட்கறதுக்கு தயக்கமா இருக்கு. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் கேள்வி கேட்க தயக்கமா இருக்கு. ஆனா இவ்வளவு அழகான மாளிகை அல்லாஹ் யாருக்காக தயாரிச்சு வச்சிருக்கிறாங்கிறது தெரியணும். இந்த சமயத்துல தான் ஒரு அரபி ஒருத்தர் வந்தாரு, அவர் கிராமப்புற அரபி. பெருமானார் வர்ணிக்கிற அந்த மாளிகையினுடைய வர்ணனை எல்லாம் பார்த்துட்டு, பிரம்மாண்ட மாளிகை, பல அறைகள் இருக்கிற மாளிகை, ஒவ்வொரு அறையிலும் ஒவ்வொரு ஹூரலின்கள் இருப்பார்கள். அவர் உள்ளே வரும்போது நூற்றுக்கணக்கான வரவேற்பாளர்கள் அவர்களை மலர் தூவி வரவேற்பார்கள். அந்த மாளிகையினுடைய ஒரு அறை தங்கத்தால் பின்னப்பட்டு நேயப்பட்டிருக்கும், அதனுடைய கட்டில்கள் அப்படி இருக்கும், அதனுடைய சுவர்கள் இப்படி இருக்கும் என்று பல வர்ணனைகள் அந்த ஹதீஸ்ல வரும். இன்னும் குறிப்பா இப்படி ஒரு வர்ணனை வரும், வெளியே இருந்து பார்த்தா உள்ள அற்புதமா தெரியும், உள்ள இருந்து பார்த்தா வெளியே இருக்கிற விஷயங்கள் அற்புதமா தெரியும். அப்படி கண்ணாடி மாளிகை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிட்டே வரும்போது அந்த ஆராபி எந்திரிச்சு கேட்டுவார், யா ரசூலல்லாஹ், அந்த மாளிகை யாருக்கு கிடைக்கும், அது யாருக்கு கிடைக்கும்? அலி ரலியல்லாஹு சொல்லுவாங்க, இந்த கேள்விக்கு பின்னாடி தான் எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு. ஏன்னா அது யாருக்கு கிடைக்கும்? இவ்வளவு அற்புதமா பெருமானார் வர்ணிக்கிற அந்த மாளிகை யாருக்கு கிடைக்கும்? பெருமானார் சொன்னாங்க, லிமன் அத்தாபல் கலாம், யார் ரொம்ப அழகான முறையில் பேசுவாரோ,
பேசினாலே வெடுக்குன்னு இல்லாமல், பேசினாலே முகம் சுளிக்காமல், பேசினாலே கசப்பான வார்த்தைகள் பேசாமல், அசிங்கமான வார்த்தைகள் யூஸ் பண்ணாமல், அப்பாபல் கலாம் பேசினா ரொம்ப அழகா மிருதுவாக பேசுவார். ரெண்டாவது பெருமானார் சொன்னாங்க அதாமுசியாம், இன்னும் தொடர்படியாக நோன்பிற்கான காலங்களில் நோன்பை நிறைவேற்றுவார். மூணாவது வஸல்லா லில்லாஹி பில்லைலி வன்னாசு நியாம், மக்கள் இரவுகள்ல தூங்கிட்டு இருக்கும் போது அல்லாஹுக்காக எழுந்து நின்று தொழுகையை நிலைநாட்டுவார். இந்த 3 தன்மை உள்ளவருக்கு அது கிடைக்கும். இந்த 3 தன்மை எல்லா ஹதீஸ்லயும் பெருமானார் சில விஷயங்களை இதை செய்தால் அல்லது இதை செய்தால் இல்ல இதை செய்தால் இல்ல. இந்த ஹதீஸ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது 3 தன்மைகள். அழகாக பேசுபவர், நோன்பை நியமமாக நிறைவேற்றுபவர், இரவில் அல்லாஹ்வுக்காக தொழுகுபவர். இந்த 3 தன்மை உள்ளவருக்கு அல்லாஹ் தஆலா அந்த மாளிகையை தருகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் சொன்னாங்க, அந்த மாளிகை முழுக்க முழுக்க ரப்பின் ரஹ்மத்தால் கட்டப்பட்டது. எல்லாம் நமக்கு அதை நசீபாக்குவானாக. அன்பானவர்களே, இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே நோன்புங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. நரகம்னு பயப்படுறோமே, அந்த நரகத்திற்கான தடைய நோன்பு தான். அன்பானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது உஸ்மான் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், பெருமானார் சொன்னது இன்னும் என் கண்ணுக்கு முன்னாடியே இருக்குது. பெருமானார் சொன்னாங்க, எப்படி ஒரு போர் வீரன் போரில் சண்டையிடுகிற போது ஒரு கேடயம் கிடைத்தால் எதிரிகளின் ஆயுதத்தில் இருந்து அதை அவன் தற்காத்துக் கொள்வானோ, அதே மாதிரி நோன்புங்கிறது நரகத்துடைய நெருப்பை விட்டு உங்களை தற்காத்துக் கொள்ளும் கேடயம், அதை விட்டு விடாதீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்பானவர்கள், இப்படி நோன்பிற்கு எக்கச்சக்கமான சிறப்புகள் உண்டு. இது முதலாவது, இந்த மாதத்தில் நாம் கவனிக்க வேண்டிய நோன்பு. ரெண்டாவது, இந்த மாதத்தில் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா கியாமுல் லைல், இரவு நேர தொழுகை. அன்பானவர்களே, இரவு நேர தொழுகைனா நம்மள்கிட்ட ஒரு வளம் இருக்கு, கடைசி 10 ஜமாத் வைப்பாங்க தொழுவோம் இல்லை, அது ஒரு நினைவூட்டலுக்காக. அசல்ல எல்லாரும் கியாமுல் லைல் தனிப்பட்ட முறையில் தொழுகணும், ஒவ்வொருத்தரும் தொழுகணும். எந்த அளவுக்குன்னா அல்லாஹ் குர்ஆன்ல கியாமுல் லைல் எவ்வளவு அற்புதமா சொல்லுவான்னா, இதனுடைய அடியார்களின் அடையாளம்னு சொல்லுவான், எனக்கானவர்களின் அடையாளம்னு சொல்லுவான். அல்லாஹ் தஆலா முஃமின்களுக்கான அடையாளம் குர்ஆன்ல சொல்லும்போது வ இபாதுர் ரஹ்மானில் லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹவுனா, அல்லாஹ் 3 அடையாளங்கள் சொல்லுவான். முதலாவது அடையாளம் என்ன? என்னுடைய அடியார்கள் எப்படிப்பட்டவங்கன்னா பூமியில ரொம்ப சாதாரணமான முறையில் நடப்பாங்க, எந்த விதமான பெருமையும் இருக்காது, எந்த விதமான பகட்டும் இருக்காது. அவங்க நடையே எப்படி இருக்கும்னா ரொம்ப சாதாரணமானவங்க நடந்துப்பாங்க, தலை குனிந்தவர்களாக. இபாதுர் ரஹ்மான், என்னுடைய அடியார்கள் எப்படிப்பட்டவங்கன்னா யம்ஷூன அலல் அர்தி ஹவுனன், தலை குனிந்தவர்களாக பணிந்து நடந்து போவாங்க. இது என்னுடைய அடியார்கள், அல்லாஹ் பெருமையா சொல்றான். ரெண்டாவது என்னுடைய அடியார்கள் யார் தெரியுமா? வைதா காத்தமஹுமுல் ஜாஹிலூன் காலு சலாமா, ஜாஹில்கள், முட்டாள்கள். இதுக்கு 2 அர்த்தம் இருக்குது. ஒன்னு, மார்க்கம் சம்பந்தப்பட்ட விதண்டாவாதத்திற்கு வந்தாலோ அல்லது உலகத்துடைய பேச்சுக்களை பேசிக்கொண்டே இருப்பவர்கள், உலகத்துடைய ஆசையிலேயே மூழ்கி போபவர்கள், அவர்களை சந்தித்தாலோ உடனே என்ன சொல்லிடுவாங்க? காலு சலாமா, என்கிட்ட அதை பேசாதப்பா, உனக்கு சலாமத் எனக்கு சலாமத், நீ போயிரு, விலகி போயிடுவாங்க. மக்கள்கிட்ட அதிகமான முறையில் பேசவே மாட்டாங்க. இரண்டாவது தன்மை. மூணாவது தன்மை அல்லாஹ் தஆலா சொன்னா வல்லதீன யபீதுன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா, இரவு நேரங்களை எப்படி கழிப்பாங்கன்னா சஜிதா கியாம்ல என்னோட பேசுவாங்க. உலக மக்கள்கிட்ட பேச மாட்டாங்க, இரவுல என்னோட பேசிக்கிட்டே இருப்பாங்க. எனவே தான் அல்லாஹ் தஆலா பெருமானாருக்கு வஹி இறக்குன உடனே சொன்ன முதல் அமல் என்னன்னா, யா அய்யுஹல் முஸ்லிமின் குமில் லைல இல்லா கலீலா, போய் இரவுல கொஞ்ச நேரத்தை தவிர மிச்ச நேரம் எல்லாம் தொழுகுங்கன்னு அல்லாஹ் சொன்னான். அதிக நேரங்கள் தொழுகுங்க. உலமாக்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ்வின் நெருக்கம் வேணும்னா அது இரவு தொழுகையில தான் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இரவு தொழுகையில தான் கிடைக்கும். அன்பானவர்களே, பெருமானாருடைய இரவு தொழுகைகள் ரொம்ப அற்புதமா இருக்கும். பெருமானார் அழுகுகிற சத்தம் இரவு தொழுகைகள்ல ரொம்ப வினோதமான சத்தங்களா இருக்கும். இப்படி சஹாபாக்கள் சொல்லுவாங்க, மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்தை வீடு இருக்கிறவங்க, லஹு அசீசுன் க அசீஸல் மிர்ஜல், பெருமானாரினுடைய அழுகை சத்தம் எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா, அவங்க இப்படி அழுவாங்கலாம். பெருமானார் க அசீஸில் மிர்ஜல், பாத்திரத்துல தண்ணி கொதிக்கும் போது எப்படி கொதிக்கும் சத்தம் இருக்குமோ அதே போன்று பெருமானார் விம்மி விம்மி அழுவார்கள் இரவனுடைய தொழுகையில். அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகை தொழுவாங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள் வருகிறது. அதில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த மாதிரி பொன்னான காலங்கள்ல என்ன செய்வாங்க, இரவு முழுக்க தான் இபாதத் செஞ்சுட்டு இரவினுடைய 2 பகுதி முடிஞ்சதுக்கு பின்னாடி தன்னுடைய ஒவ்வொரு வீட்டார்களையும் குடும்பத்தார்கள் கிட்டையும் போய் அவங்களை எழுப்பிட்டு இந்த ஆயத்தை ஓதுவாங்க. வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலா, அல்லாஹ் என்னுடைய குடும்பத்தார்களை தொழுகையை கொண்டு ஏவ சொல்லி இருக்கிறான்.
வஸ்தபிர் அலைஹா, அதன் மீது உறுதியாக இருக்க சொல்லி இருக்கிறான். என் குடும்பத்தார்களை எந்திரிச்சு தொழுகுங்க, அல்லாஹ்வின் ரஹ்மத்துக்கான நேரம், எந்திரிச்சு தொழுகுங்க. ஒவ்வொருத்தருடைய தலைமாட்டிலையும் போய் உட்கார்ந்து ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்களாம். இதுதான் ஒரு குடும்ப தலைவனுக்கான அழகு. இன்னைக்கு நாமளும் தொழுகிறது இல்லை, நம்ம பிள்ளைங்களும் தொழுகிறது இல்லை, மனைவி மக்களும் தொழுகிறது இல்லை. அன்பானவர்கள், கியாமுல் லைலுங்கிறது இவ்வளவு அற்புதமான தொழுகை. அதில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கியாமுல் லைல் தொழுகை எப்படி இருக்கும்னா, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பாங்க, கியாமுல் லைல் உஸ்மான் எப்படி தொழுவாங்க தெரியுமா? கண்கள் எல்லாம் நாங்கள் பார்த்து பார்த்து ஆச்சரியப்படும் அளவுக்கான தொழுகையா இருக்கும். சாதாரண முறையில பள்ளிக்கு வருவாங்க, தக்பீர் கட்டுவாங்க, ஓதுவாங்க. சரி, உஸ்மான் கலீஃபாவே, நாமும் பின்னாடி போய் நிப்போம், நாங்க போய் தக்பீர் கட்டுவோம். உஸ்மான் ஆரம்பிப்பாரு, ஓதுவாரு, ஓதிக்கிட்டே இருப்பாரு. கடைசி ஃபஜ்ரினுடைய நேரம் வந்துரும், அவ்வளவு நேரம் ஓதிக்கிட்டே இருப்பாரு. எங்களால முடியாது, நாங்க நினைப்போம் உஸ்மானுக்கு பின்னாடி சேராம இருந்திருக்கலாமே என்று யோசிக்கும் அளவுக்கான அற்புதமான நிலையில நின்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இரவு நேரத்தில் தொழுதுகிட்டே இருப்பாங்க. நாங்க முடிச்சிட்டு கேட்போம், உங்களை களைப்பில் காற்றவில்லையா? இரவு முழுக்க தொழுதீங்களே, காலையில பணிக்கு வந்துட்டீங்களே கலீஃபாவா? சொன்னாங்க, அந்த இரவு நேர தொழுகை தான் என்ன காலையில என்னுடைய பணியில நிறுத்துச்சுன்னு சொல்லுவோம். அன்பானவர்களே, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையின் சக்சஸ் என்ன தெரியுமா? அல்லாஹ்ட்ட பேசுறது. உலகத்துல எத்தனையோ பேர்கிட்ட பேசுறோம், வியாபாரத்துடைய யூகங்கள் கேட்கிறோம். கொஞ்ச நேரம் அல்லாஹ்ட்ட பேசுங்க. அதற்கான காலமாக ரமதானை மாற்றுங்க. இது 2வது விஷயம் கியாமுல் லைல். 3வது குர்ஆன். நான் சென்ற வாரம் சொன்னது போல ரமதான் என்றாலே குர்ஆன் தான். சஹாபாக்கள் குர்ஆனின் மீது பேராவல் கொண்டவங்களா இருந்தாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் ஒரு நாளைக்கு 2 குர்ஆன், அதில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் முழுக்க ஒரு குர்ஆன் ஓதுவாங்க. ஓதி அழுது ஓதுவாங்க குர்ஆனை. அஇம்மாக்கள்ல பல பேர் 3 தராவீஹ்ல ஒரு குர்ஆன் முடிப்பாங்க, 3 தராவீஹ்ல ஒரு குர்ஆன். இப்படி எத்தனையோ சொல்லலாம். இமாம் ஜுஹ்ரி ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரிய ஹதீஸ் கலை பேராசிரியர் ஜுஹ்ரி, ரமதான் வந்துட்டா தன்னுடைய மதரசாவை போட்டுட்டு பள்ளிவாசல்லே தான் இஅ்திகாஃப்ல இருப்பாங்க. 30 நாளுமே யார்கிட்டையும் பேச மாட்டாங்களாம். ரமதான்ல மட்டும் இமாம் ஜுஹ்ரி எத்தனை குர்ஆன் ஓதி இருக்காருன்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. இந்த இமாம் இவ்வளவு ஓதினார், இந்த இமாம் இவ்வளவு ஓதினார்னு அவருடைய மாணவர்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. இமாம் ஜுஹ்ரி உஸ்தாதுகளுக்கெல்லாம் மிக பெரும் உஸ்தாது. ஆனா எத்தனை குர்ஆன் ஓதி இருக்காருன்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா 30 நாள் ரமதான்ல அவர் பேசுறது எல்லாமே குர்ஆனா தான் இருக்குமோ, அவர் பேசுறதே குர்ஆனா தான் இருக்குமோ, முழுக்க குர்ஆனுக்காகவே தன்னை அர்ப்பணித்தார்கள். அன்பானவர்களே, இவர்களுடைய கபர் தான் இன்னைக்கு வரைக்கும் வாசனமா வந்துகிட்டே இருக்கு. அல்லாமா ஜுஹ்ரி ரஹிமஹுல்லாஹ் அன்புக்குரித்தான் அவர்களே, இது குர்ஆனுக்கான காலம். உலமாக்கள் அல்லாமா ஜுஹ்ரி தான் சொல்லுவாங்க, உங்களுடைய ஈமான நீங்க எடை போடணும்னா குர்ஆனோட எடை போடுங்க. குர்ஆனோடு தொடர்புள்ள மனிதர்கள் மொத்தம் 4 விதம் தான். 4 விதம் தான் குர்ஆனோடு தொடர்புள்ள மனிதர்கள். முதலாவது யாரு அப்படின்னு சொன்னா அல் கல்புல் அஜ்ரத், சுத்தமான கல்புடையவர்கள். இவங்க குர்ஆன்னு சொன்னா மனம் உருகி லயிச்சு அந்த சட்டங்களை பின்பற்ற ஆரம்பிச்சிருவாங்க. இது கல்புல் அஜ்ரத். இது குர்ஆன் உடையவர்களுக்கான முதல் தொடர்பு குர்ஆனோட. இவங்க குர்ஆனை ஓதுறத கேட்டா, அதனுடைய சட்டங்களை சொன்னா உடனே சம்அன் வ தாஅத்தன் தலை குனிந்து அதை ஏற்றுக்கொண்டு பின்பற்ற ஆரம்பிச்சிருவாங்க. இவர்கள் சாலிஹீன்கள், சித்திகீன்கள். இது முதலாவது குர்ஆனோட தொடர்புள்ளவர்கள். 2வது குர்ஆனோட தொடர்புள்ள உள்ளம் எப்படிப்பட்டதுன்னா கல்புல் அஹ்லக், அது பூட்டப்பட்ட உள்ளம். இந்த உள்ளம் யாரு? இமாம் ஜுஹ்ரி சொன்னாங்க, இது காஃபிர்கள், முனாஃபிகீன்கள். இவங்களுக்கு தான் இந்த உள்ளம். குர்ஆன் என்ன ஓதுனாலும் அவங்களுக்கு பிரயோஜனம் இருக்காது. குர்ஆன் கசக்கும், அதை சிந்திக்கணும்னு யோசிக்க மாட்டாங்க. குர்ஆனை விளங்குங்கன்னு வற்புறுத்தினாலும் அதை வேண்டாம்னு ஒதுக்கிட்டு போயிடுவாங்க. குர்ஆனுடைய நல்ல விஷயங்கள் சொன்னா அவங்களுடைய முகங்கள் எல்லாம் சுருங்கி போயிடும். அதன்பால் எந்த கவனமுமே வராது. இவங்க யாரு? முனாஃபிகீன்கள், இவங்க காஃபிர்கள். அல்லாஹ் இவங்களை விட்டும் அவங்களுடைய கல்பை விட்டும் குர்ஆனை பூட்டு போட்டுட்டான். குர்ஆனுடைய எந்த வர்க்கத்தும் அவங்களுக்கு கிடைக்காது. இது 2வது கூட்டம், குர்ஆனோடு சம்பந்தப்பட்ட கல்புகள். 3வது என்ன சொன்னாங்க? அல் கல்புல் மன்கூஸ், இது தலைகீழாக புரட்டப்பட்ட கல்புகள்ன்றாங்க. இவங்க யாருன்னா குர்ஆன் ஓதுவாங்க, ஆனா குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் அவங்களுக்கு நசீபல் ஹிதாயத்தை நசீபாக்க மாட்டான். கெட்ட வழிகளை தான் அவங்களுக்கு காமிச்சுக்கிட்டே இருப்பான். இப்படிப்பட்ட கூட்டம் அல்புல் மன்கூஸ், குர்ஆனோடு சம்பந்தப்பட்ட கல்புகள்ல 3வது கல்பு. எனவேதான் அல்லாஹ் தஆலா சொன்ன குர்ஆனுடைய ஆரம்பத்துல அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹ், இதுல எந்த சந்தேகமுமே கிடையாது. ஆனாலும் ஹுதன் லில் முத்தகீன், இறையச்ச பார்வையில் பார்ப்பவர்களுக்கு தான் இந்த குர்ஆனுங்கிறது ஹிதாயத். அந்த இறையச்ச பார்வையை கொண்டு வந்து தர்றது தான் சௌம், இந்த நோன்பு ரமதான் என்பது. யாருக்கு இறையச்சத்தினுடைய பார்வை இல்லாம குர்ஆனை பார்க்கறாங்களோ அந்த குர்ஆன் வழிகேட்டில் கொண்டு போகும். இது 3வது குர்ஆனோடு சம்பந்தப்பட்ட கல்புகள். 4வது குர்ஆனோடு சம்பந்தப்பட்ட கல்புகள் கல்பு தஈஃப்,
பலகீனமான கல்பு. எப்படின்னா அந்த நேரத்தில் திடீர்னு கேட்பாரு, திடீர்னு கேட்க மாட்டார். சமயங்கள்ல அமல் செய்வாரு, சமயங்கள்ல குரானை கேட்டு அமல் செய்ய மாட்டார். சில சமயம் குரானை கேட்கறது இனிப்பா இருக்கும், சில சமயம் குரானை கேட்கறது கசப்பாயிரும். இப்படிப்பட்ட கல்பு அல்லாஹ் தஆலா இவங்களுக்கு ஹிதாயத்திற்காக அதிகம் துஆ செய்யணும்னு இல்ல அல்லாமா ஜுஹ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவாங்க, இவர்கள் ஹிதாயத்திற்காக நிறைய துஆ செய்யணும். ஏன்னா இந்த கல்பு பலமாகணும். பலகீனம் ஆயிடுச்சுன்னா இவங்க ஃபர்ஸ்ட் கேட்டகரிக்கு போயிடுவாங்க, ரெண்டாவது கேட்டகரிக்கு போயிடுவாங்க. எப்படிப்பட்ட கல்பு? கல்புல் அக்லக், பூட்டு போடப்பட்ட கல்புகளுக்கு போயிடுவாங்க. இவங்க கவனமாக இருக்கணும் என்று இமாம் ஜுஹ்ரி 4 விதமான கல்புகள் குர்ஆனோடு சம்பந்தப்பட்டது என்று எழுதுவார்கள். அன்பானவர்களே, இப்படி குர்ஆனோடு அதிகமான நேரங்கள் பேசணும், குர்ஆனோடு அதிகமான நேரங்கள் கழிக்கணும். நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் தஆலா சிபாரிசு செய்வதற்கென்று சில பட்டியல்கள் வச்சிருப்பான். அங்க யாரும் யாருக்காகவும் சிபாரிசு செய்ய முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசு செய்ய முடியும். அதை தாண்டி அல்லாஹ் 2வது கட்ட சிபாரிசா யாரை வச்சிருப்பான்னா குர்ஆனையும் நோன்பையும் வச்சிருப்பான். குர்ஆனையும் நோன்பையும் வச்சிருப்பான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளைக்கு மறுமையில அல்லாஹ் தஆலா சிபாரிசுக்கான சாவிகளாக இந்த 2 வச்சிருப்பான். நாளைக்கு அந்த சொல்ற ஹதீஸ்ல பாருங்க, இபாதத் இப்படி வரும், அதனுடைய வாசகம் இப்படி வரும். நாளைக்கு முதல்ல நோன்பு வரும். நோன்பு வந்து சொல்லுமா, அல்லாஹ் இவரை நான் சிபாரிசு செய்கிறேன், இவருடைய சிபாரிசை ஏற்றுக்கொள் என் விஷயத்துல. என்ன செஞ்சான் அப்படின்னு கேட்கும்போது நோன்பு சொல்லுமா, யா அல்லாஹ் என்னை கடைபிடித்தான், அவன் கண்ணுக்கு முன்னாடி சாப்பாடு இருந்துச்சு, அவன் கண்ணுக்கு முன்னாடி ஹராமான காரியங்கள் இருந்துச்சு, எனக்காக குடிப்பை, குடிபானத்தை, ஷஹ்வத்தை எல்லாத்தையும் விட்டுட்டான், என் சிபாரிசை ஏற்றுக்கோ, மக்பூல், அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அடுத்து குர்ஆன் சொல்லுமா, குர்ஆன் சொல்ற வாசகம் தான் ரொம்ப அற்புதம். பாருங்க, குர்ஆன் என்ன சொல்லும்னா, அல்லாஹ் நான் இரவில் இவனை தூங்குவதை விட்டும் என்னை ஓதுவதால் தடுத்து கொண்டேன், எனவே அவனை மன்னிச்சது. ஓ, இரவின் தூக்கத்தை என் குர்ஆனுக்காக நீ கடத்தினாயா, அது இல்லாமல் ஆக்கினாயா, உன்னை நான் மன்னிக்கிறேன், அல்லாஹ் தஆலா மன்னிப்பான். அப்போ பாருங்க, குர்ஆனுடைய அசலே என்னன்னா, குர்ஆனுடைய இன்பமே என்னன்னா, இரவுல ஓதுறது தான் குர்ஆனுடைய இன்பமே. எல்லாரும் தூங்கும் போது குர்ஆனை ஓதுறது தான் அசல் இன்பம். அந்த இன்பத்தை எல்லாம் நமக்கு நசீபாக்கணும். 4வதாக அன்பானவர்களே, சுருக்கமாக சதகா, அதிகமான முறையில சதகாக்கள் செய்வது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி ஹதீஸ்ல வருது, புகாரில. பெருமானார் எப்படி ரமலானுடைய காலத்துல சதகா செய்வாங்கன்னா, வீசும் காற்றை விட வேகமா செய்வாங்களாம். வீசும் காற்றை விட. இதுக்கு கீழே அழகா எழுதியிருப்பாங்க முஹத்திஸீன்கள், நீங்க நோன்பினுடைய சதக்கால மட்டும் ஆளை பாரபட்சம் பார்க்காதீங்க, 10 ரூபாய் யாருக்கு கொடுக்கலான்னு பார்க்காதீங்க. உங்களுக்கு முன்னாடி யார் வந்து கையேந்தி பசிக்குதுன்னு கேட்டாலோ இவர் முஸ்லீமா அவர் அப்படின்னு யோசிக்காதீங்க. சதக்கா, பொதுவான தர்மங்களை அள்ளி கொடுங்க, யாருக்கு வேணாலும் கொடுங்க. இது பெருமானாருடைய பழக்கம். யாராவது வந்து எனக்கு பசிக்குதுன்னு கேட்டாங்கன்னா 10 ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல, இது கொடுத்துருங்க. அப்படி கொடுத்துட்டீங்கன்னா பெருமானாருடைய இந்த ஹதீஸை அமல் செய்த பட்டியல்ல வந்துடுவீங்க. பெருமானார் யார் கேட்டாலும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, யார் கேட்டாலும் கொடுப்பாங்க. வீசும் காற்றை விட வேகமாக அள்ளி வீசுவார்கள் சதக்காவை இந்த மாசத்துல என்று சொல்லி பெருமானாருடைய ஹதீஸ் வருது. பெருமானார் இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, அஃதலு சதகா, சதக்காவிலேயே சிறந்த சதக்கா என்ன தெரியுமா? அஸ்ஸதகத்து ஃபிர் ரமதான், ரமதான் காலத்துல நீங்க செய்யற சதக்கா தான் சதக்காலேயே சிறந்த சதக்கா. அன்பானவர்களே, நாம நம்முடைய அமல்களை இன்னும் மெருகூட்டி கொள்ள, இன்னும் அழகான முறையில் அலங்கரித்துக் கொள்ள, மறுமைக்காக நாம் சேமித்துக் கொள்வதற்காக அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட மாதங்களை கொடுத்திருக்கிறான். நம்முடைய பொருளாதாரத்திலிருந்து கொஞ்சத்தையாவது எடுத்து ரமதானுடைய ஒவ்வொரு நாளும் ஒரு கணக்கு வைங்க. உலமாக்கள் கணக்கு வச்சிருப்பாங்க, ஒவ்வொரு நாளும் இத்தனை தீனார்கள் நான் செலவழிக்கணும். அதை சொன்னா அது ஒரு நீண்ட வரலாறா போயிடும். இத்தனை நாட்கள், இந்த நாள்ல நான் இவ்வளவு தீனார், இந்த நாள்ல இவ்வளவு தீனார் என்று சொல்லி ஒதுக்கி வச்சிருப்பாங்க. ரமதான்ல மட்டும் செலவழிக்கிறதுக்கு, சதக்கா செய்யறதுக்கு மட்டும். அன்பானவர்கள், நீங்க நாம முடிவெடுக்கணும். ஒவ்வொரு ரமதானுடைய நோன்பு இஃப்தாருக்குள்ள ஒரு நாளைக்கு ஒரு 50 ரூபாய் போதும், ஒரு நாளைக்கு ஒரு 20 ரூபாய் போதும். முடிவெடுத்து நியமமா இந்த ரமதான் முழுக்க கொடுத்துக்கிட்டே வந்தா, அன்பானவர்களே, அதே அல்லாமா ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், ரமதான்ல கொடுத்து பழகின கையை அல்லாஹ் யார்கிட்டையுமே கையேந்த விட மாட்டான், யார்கிட்டையும் கையேந்த விட மாட்டான். அல்லாஹ் அப்படிப்பட்ட உயர்ந்த நசீபை நமக்கு தருவானாக. அன்பானவர்களே, நோன்பு திறப்பதற்கு குறிப்பாக இந்த நேரங்களில் முயற்சி செய்யணும். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு எந்த அளவுக்கு வெறித்தனமா இருப்பாங்கன்னா, ரமதான் காலத்துல தேடுவாங்களாம், மார்க்கெட்ல போய் இஃப்தாருக்காக தேடுவாங்களாம். யதீம்கள் இல்லாம, மிஸ்கீன்கள் இல்லாம தான் விரிப்புல அவங்களை உட்கார வைக்காம இப்னு உமர் நோன்பே திறக்க மாட்டாங்க. அப்படி நோன்பு திறக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா அல்லாஹ்ட்ட கையேந்தி அழுவாங்களாம், அல்லாஹ் என்னுடைய நோன்பு கபூல் இல்லையான்னு தெரியல, நான் உனக்காக ஒரு அமல் செஞ்சுக்கிட்டு வர்றேன், அந்த அமலை என்னால செய்ய முடியலையே, நான் உனக்கு கொடுத்தால் நீ எனக்கு தருவாய் என்று பெருமானார் சொன்னாங்களே, என்னால இன்னைக்கு யாருக்கும் கொடுக்க முடியலன்னு கெஞ்சுவாங்களாம். அன்பானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹாபாக்கள்கிட்ட நோன்பாடிகளுக்கு உதவி செய்யுங்க. அப்போ ஒரு சஹாபி கேட்டார், யா ரசூலல்லாஹ், என்கிட்ட எதுவுமே இல்லாட்டி என்ன செய்யறது?
ஒரே ஒரு பேரிச்சமானாக இருந்தால், ஒரு பேரித்தம்பலமாக இருந்தாலும் சரி, ஒரு மிடர் பாலாக இருந்தாலும் சரி, ஒரு மிடர் தண்ணீராக இருந்தாலும் சரி, நீங்கள் நோன்பாளிக்காக கொடுத்தால் நாளைக்கு அல்லாஹ் அவனுடைய ஹவுதில் இருந்து உங்களுக்கு ஒரு தண்ணீர் தருவான். உலகமே தாகத்தில் தத்தளிக்கும் போது உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். அந்த தண்ணீரை யாரெல்லாம் குடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அதற்கு பின்னாடி தாகமே ஏற்படாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி சஹாபாக்கள் ஆர்வப்படுத்தினாங்க. அதே வம்சத்துல வந்த நம்மனால முடிஞ்ச ஏழைகளுக்கு, தெரியாதவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு இந்த நோன்பினுடைய சிறப்புகளை சொல்லணும். அன்பானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நோன்பினுடைய இஃப்தாருக்கு யாரெல்லாம் உதவி செய்வாங்களோ, அது பொருளாலேயோ உடலாலேயோ யாரெல்லாம் உதவி செய்வார்களோ அவங்களுக்கு 3 விதமான நன்மைகள் சொன்னாங்க. முதலாவது நன்மை என்ன? அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிக்கிறான். இரண்டாவது சொன்னாங்க, அவங்களை அல்லாஹ் தஆலா நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான். மூணாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நோன்பாளிக்கு அவர் உதவி செஞ்சாருன்னா அவர் வச்ச நோன்பின் நன்மை இவருக்கு கிடைக்கும். 100 பேருக்கு நோன்பினுடைய நன்மை செஞ்சாருன்னா 100 பேருடைய நன்மை கிடைக்கும். எனவேதான் உலமாக்கள் சொல்லுவாங்க, நாங்கள்ல சஹாபாக்கள்ல பல பேர் இப்படி வருத்தப்படுவாங்க, எங்களுடைய செல்வந்தர்கள் எல்லாம் நாங்கள்லாம் ரமதான்ல ஒரு நோன்பு வைக்கிறோம், அவங்க ஒரு ரமதான 1000 ரமதானா மாத்திடுறாங்க, 1000 ரமதானா மாத்திடுறாங்க. என்ன காரணம்னா 1000 பேருக்கு சஹருக்கான ஏற்பாடுகள் செய்வாங்க, 1000 பேருக்கு இஃப்தாருடைய ஏற்பாடுகள் செய்வாங்க. ஒரு நாளைக்கு 1000 பேருக்கான நன்மைகளை அவங்க சம்பாரிச்சுட்டு போயிடுவாங்க. இனிமேதான் பெண்களை பார்த்து சொல்லுவாங்க உலமாக்கள், ஒரு வீட்டினுடைய ஒரு பெண் தன் கணவனுக்காக, குழந்தைகளுக்காக சமைக்கிறாள் என்றால், அவங்களுக்காக வேண்டி நோன்பிற்கான தயாரிப்பு செய்கிறாள்னா, வீட்டுல 5 பேருன்னா நமக்கெல்லாம் ஒரு நோன்பு, அவங்களுக்கு மட்டும் ஒரு நாளைக்கு 5 நோன்பு, 5 நோன்பின் நன்மை. யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் எவ்வளவு விசாலத்தை இந்த மார்க்கத்தில் வச்சிருக்கிற. அன்பானவர்களே, அதிகமான முறையில சதக்கா, நிறைவாக துஆ. இந்த காலத்துல அதிகமான முறையில துஆ செய்யணும். இபாதத்திலேயே ரொம்ப சிறந்த இபாதத் துஆ தான். ஏன்னா நினைச்சா தொழுக வரலாம், நினைச்சா தொழுக வராம இருக்கலாம், விருப்பப்பட்டா ஜக்காத்து கொடுக்கலாம், ஜக்காத்து கொடுக்காம இருக்கலாம். எல்லா அமலையும் அல்லாஹ் இக்தியாரா வச்சிருக்கிறான், தேர்ந்தெடுப்பு, சாய்ஸ். அல்லாஹ் கொடுத்தது சாய்ஸ். வேணும்னா நோன்பு வைக்கலாம், நோன்பு வைக்காமலும் இருக்கலாம். ஆனா துஆவை மட்டும் அல்லாஹ் அப்படி சொன்னதே கிடையாது. துஆங்கிறது அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ அவங்க மட்டும்தான் செய்ய முடியும், எல்லாரும் துஆ செய்யவே முடியாது. இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இபாதத்தில் சிறந்தது இன்ன துஆ ஹுவல் இபாதா. சிறந்த இபாதத் என்ன தெரியுமா? துஆ தான். ஏன்னா அந்த நசீப் அல்லாஹ் தஆலா யாருக்கு தர்றானோ அவங்க தான் செய்ய முடியும். பல பேர் தொழ வருவாங்க, இமாமோட சேர்ந்து ஆமீன் சொல்லுவாங்க, ஏஞ்சி போயிடுவாங்க. ஆனால் அசல்ல துஆங்கிறது மிகப்பெரிய இபாதத். அல்லாஹ் அதை யாரை செய்யணும்னு நாடுறானோ அவங்க மட்டும்தான் செய்ய முடியும், சுய விருப்பத்தோடு செய்ய முடியாது. அல்லாஹ்ட்ட கேட்கணும், அல்லாஹ் துஆ செய்யற வாய்ப்பு கொடுன்னு சொல்லி கேட்கணும். அன்பானவர்களே, லைஸ ஷையுன் அக்ரமு அலல்லாஹ், அல்லாஹ்விடத்துல துஆவை விட சிறந்த ஒரு இபாதத் எதுவுமே இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. நான் நிறைவுக்கு வருகிறேன் அன்பினி அவர்களே. நிறைவாக அல்லாஹ் தஆலா துஆவுக்கான ஒரே ஒரு வசனம் சொல்லுவான் குர்ஆன்ல. நம்ம எல்லாரும் கேள்விப்பட்ட வசனம், இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீம். என் அடியான் கையை தூக்கி ரப்பேன் துஆ செஞ்சா அவன் கிட்ட நான் இருக்கிறேன், அவன் தேவைகளை பூர்த்தி செய்கிறேன். நீங்க குர்ஆன்ல எடுத்து பாருங்க, இந்த வசனத்துக்கு மேல இருக்கிற வசனமும் ரமதானுடைய நோன்பு பத்தி தான் பேசணும், இந்த வசனத்துக்கு அடுத்த வசனமும் ரமதானுடைய நோன்பை பத்தி தான் பேசும். என்ன காரணம் அப்படின்னா 2 காரணமா. முதலாவது, ரமதானுடைய காலத்துல ஒருத்தர் கையேந்தனா கண்டிப்பா அந்த துஆவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கிறான், கண்டிப்பா. 2வது காரணம் என்னன்னா, அல்லாஹ் ஏன் துஆவுக்கு மேல ரமதான் வசனம் கீழே ரமதான் வசனம்னா, முதல் வசனம் சஹர குறிக்கும், சஹருடைய நேரத்தினுடைய விழிப்புணர்வுக்காக அந்த நேரத்துல துஆ செய்யுங்க. 2வது இஃப்தாரை குறிக்கும், இஃப்தாருடைய நேரத்துல துஆ செய்யுங்க. இந்த 2 நேரத்தினுடைய துஆவை அல்லாஹ் தஆலா ரொம்ப எதிர்பார்க்கிறான் என்று ஹதீஸ்ல வருது. எனவே அன்பானவர்களே, இவைகள் துஆ செய்யக்கூடிய தருணம். எனவே நம்ம நோன்பாளிகளாக இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா 3 நபர்களுடைய நோன்பை 3 நபர்களுடைய துஆவை அல்லாஹ் தட்டுறதே இல்லை. முதலாவது, மகனுக்காக தந்தை செய்கிற துஆ. இந்த துஆவை அல்லாஹ் தஆலா தட்டுறதே இல்லை. வீட்டில் அத்தா இருந்தா தயவு செஞ்சு அவங்க கிட்ட உட்கார்ந்து ரமதான்ல துஆ செய்ய சொல்லுங்க. இதை விட பெரிய பாக்கியம் இல்லவே இல்லை. பெற்றோர்கள் தம் பிள்ளைக்காக கையேந்திட்டு அல்லாஹ் அதை கபூல் செய்யாம இருக்கிறதே இல்லைன்னு பெருமானார் சொன்னாங்க. 2வது சொன்னாங்க சாஹிம், ஒரு நோன்பாளியின் துஆவை அல்லாஹ் மறுக்கிறதே இல்லை. 3வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாருடைய துஆவை அல்லாஹ் தஆலா மறுக்கிறது இல்லைன்னு சொல்லி சொன்னா முசாஃபிருடைய துஆ. பயணத்தில், சிரமமான பயணத்திலேயும் அந்த முசாஃபிர் எப்படி இருக்கணும்? அல்லாஹ்வுடைய சட்டங்களை பின்பற்றக்கூடிய முசாஃபிராக இருந்தா, தொழுகையை கரெக்டா தொழுகிறாரு பயணத்திலாக இருந்தாலும், நல்ல ஒழுக்கமானவராக இருக்கிறார் பயணத்திலாக இருந்தாலும் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அவருடைய துஆவை ஏற்றுக்கொள்றான். என்று அன்பானவர்களே, இது துஆவுக்கான காலம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், நான் அல்லாஹ் கிட்ட துஆ செஞ்சு என் துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டதாங்கிறத நான் கவலைப்படுறதே இல்லை.
என்னுடைய கவலையெல்லாம் அல்லாஹ் எனக்கு துஆ செய்கிற வாய்ப்பை என்கிட்ட இருந்து பறிச்சிடக்கூடாது, அல்லாஹ் கிட்ட இருந்து உட்கார்ந்து கையேந்திர வாய்ப்பு பறிச்சிடக்கூடாது. என்னுடைய அடிமைத்துவம் வெளிப்படுகிற முதல் இடம் ரப்பே என்கிட்ட தான்னு கேட்கும் போதுதான் ஒரு மனிதனுடைய அசல் அடிமைத்துவம் வெளிப்படுது. இல்ல என்கிட்ட எல்லாமே இருக்குன்னு சொன்னா அன்பானவர்களே அவன் மிக பெரும் வழிகடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. எனவே இந்த நேரங்கள்ல அதிகமான முறையில துஆ செய்யணும். அல்லாஹ் நம்முடைய ரமலானை சிறப்பாக்கட்டும், செழிப்பாக்கட்டும். அல்லாஹ் ரமலானை அமல்களை கொண்டு அலங்கரிக்கக்கூடிய ரமலானாக ஆக்கட்டும். எனவே அன்பானவர்களே, ரமலான்ல எத்தனை அமல் இருக்கோ தேடி தேடி செய்யுங்க. ஒரு வாரம் போயிடுச்சு, 2வது வாரம், இன்னும் 2 வாரங்கள் தான். அடுத்த ரமலான் இருக்குமா இருக்காதான் தெரியாது. நாம இருப்போமா, இதே போன்ற ஆரோக்கியம் இருக்குமாங்கிறது தெரியாது. எனவே கிடைச்ச வாய்ப்பு ஒரு முஃமின் எப்படிப்பட்டவன் எந்த காலத்திலும் வீணாக்கி இருக்க கூடாது. அல்லாஹ் தஆலா நமக்கு நசீபை தருவானாக. நம்மை, நம்முடைய குடும்பத்தார்களை எல்லோரையும் அல்லாஹ் தஆலா இந்த ரமலானின் பரக்கத்தினால் கபூல் செய்வானாக. ரமலானின் பரக்கத்தினால் சயீதுகளுடைய பட்டியலில் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் சேர்ப்பானாக. குறிப்பாக நம்மையெல்லாம் விட்டு பிரிந்து கபரிலையிலே அமல்களுக்காக துஆக்களுக்காக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கபர்வாசிகள் அல்லாஹ் அவர்களுக்கு நிரப்பமான நூரை அவன் புறத்திலிருந்து மக்ஃபிரத்தை தருவானாக. அவர்களுக்காகவும் துஆ செய்வோம். அல்லாஹ் நம் அனைவர்களையும் கபூல் செய்வானாக. வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.